வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கிய டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதாவது விஜய் ஆக்டர், பொலிட்டிஷியன், இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடோட சிஎம். அவரை பற்றி தான், அதாவது மெயினாக அவருடைய திரைப்பயணத்தை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இன்னைக்கு இருக்கேன். நம்ம நினைக்கலாம், என்னடா இன்னைக்கு போய் நான் இந்த டாப்பிக்கை பேசுகிறேன் அப்படின்னு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அதாவது இன்னைக்கு விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லா தேட்டர்லேயும் இன்னைக்கு வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லா தேட்டர்லேயும் ஒரே ரசிகர் பெருமக்கள், விஜய் ரசிகர்கள், ஆர்வலர்கள் எல்லாம் கூட்டம் இன்னைக்கு அலமோதுது. இன்னும் நான் அந்த படத்தை பற்றி யார்கிட்டையும் பேசலைங்க. ஆனால் ஒரு சில ரிவ்யூ வந்தது. பார்த்தவங்க ஃபர்ஸ்ட் ஷோ கீழே மார்னிங் பார்த்தவங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ரொம்ப அழ வச்சுட்டாரு கடைசி சீனில் அப்படின்னு. அது என்னன்றதை நான் இன்னும் ஒரு நாளைக்கு அந்த படத்தை பார்க்க போகிறேன் ஃபேமிலியோட. அதை பார்த்துட்டு நான் என்னன்றதை பேசலாம். இப்போ நடிகர் விஜயினுடைய திரைப்பயணத்தை பற்றி நான் பேசலான் இருக்குங்க. அதாவது நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவருக்கு சுமார் 52 வயசு ஆகுதுங்க. அவருடைய தந்தை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். விஜய் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஒரு குழந்தை நட்சத்திரமாக தான் அறிமுகமாகிறாரு. 1984 வெற்றின்னு ஒரு தமிழ் படம், அதில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகம் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாகவே நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் மெயின் ஹீரோவாக அவர் நடித்தது பார்த்தீங்கன்னா 1992 வெளிவந்த நாளைய தீர்ப்பு, அதில் மெயின் ஹீரோவாக நடிக்கிறார். அந்த படமே ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா நடிச்சிருப்பார். ஃபஸ்ட்டு அதில் தான் மெயின் ஹீரோவாக வந்திருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் 90களில் நிறைய படங்கள்லாம் நடித்து அப்படி தன்னை நிலைநிறுத்திருக்காரு. கொஞ்சம் செட் பேக்ஸும் இருந்திருக்கு. அப்போ இருந்தாலும் அவர் அயராமல் உழைச்சி நடிச்சிருக்காருங்க. குறிப்பிட்டு சொல்லணுன்னா 2003 அவர் ஆக்ஷன் ஹீரோவாக மாறிடுறாருங்க. திருமலை படம், போக்கிரி போன்ற படங்களில் ஆக்ஷன் ஹீரோவாக மாறிடுறாரு. மக்களோட கவனம் அவர் பக்கம் திரும்புதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2010க்கு மேலே கமர்ஷியல் ஹிட்ஸு எல்லாம் வியாபாரத்தில் பயங்கரமான ஹிட் படம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதாவது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி, கத்தி, தெறி போன்ற பல படங்கள் அந்த பீரியடில் எல்லாமே கமர்ஷியல் ஹிட்ஸு, சூப்பர் டூப்பர் ஹிட்ஸு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்த லியோ, பிரம்மாண்டமான வெற்றி. வெளிநாடுகள்லாம் கூட திரையிடப்பட்டிருக்கு. பிரம்மாண்டமான வெற்றி, பல 100 கோடி இது வசூல். ரொம்ப அதுக்கு அவருக்கு ரொம்ப சிறப்பான படம்னு அவருக்கு எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. விஜய் பார்த்தீங்கன்னா அவர் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டெல்லாம் வாங்கியிருக்காருங்க. நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அவரை பார்த்தீங்கன்னா அவருடைய படத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நிறைய படம் அவருக்கு படம் பார்ப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய டான்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அவர் டான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். அதாவது ஒரு கேஷுவலாக டான்ஸ் ஆடுவார். ரொம்ப கஷ்டமான டான்ஸை கூட ஹீரோயின்ஸுங்க கஷ்டப்பட்டு ஆடும்போது இவரை பார்த்தீங்கன்னா ஒரு அசால்ட்டாக ஆடிட்டு போயிடுவார். அருமையாகவும் இருக்கும், ரசிக்கும்படியாக இருக்கும். அதே மாதிரி அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு காஸ்டியூம்ஸு எங்கேருந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும் காஸ்டியூம்ஸ்லாம். அதே மாதிரி அவருக்கு டைலாக்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நல்ல கடினமாக உழைச்சி நல்லா நடிக்கக்கூடிய மனிதர் தாங்க. பல போராட்டங்கள், சவால்கள் நிரம்பியது தான் அவருடைய திரைப்பயணம். பார்த்திங்கன்னா நிறைய அவருக்கு செட்பேக்ஸும் ஆகிருக்கு படங்கள்ல. அப்பவும் அவர் விடாமல் முயற்சி பண்ணி நல்லா ஸ்டைல்லாம் மாற்றிக்கிட்டு, நல்லா உடலையும் நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு, நல்ல டயட்டு, நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நல்ல ஒரு பார்த்தா அருமையான ஒரு ஹீரோ இதை அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காருங்க.
அவரை சாதாரணமாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் ரஜினி கமலுக்கு அப்புறம் இன்னைக்கு விஜய் ரொம்ப பெரிய மாஸ் ஆக்டர் அவர் தான். அவர் 84 ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க சைல்டு ஆர்டிஸ்டா, 92 மெயின் ஹீரோ வந்திருக்காரு. அப்போ 84 இப்போ கணக்கு போட்டிங்கன்னா 40 வருடங்களுக்கு மேலே நடிக்கிறாருங்க. பெரிய திரைப்பயணம்ங்க. 4 டிகேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அருமையான பயணம் தான் இது. அவங்க அப்பா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு. அதை வச்சு நம்ம இல்லை இவர் ரெக்கமெண்டேஷனால் வந்தார்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா எவ்வளோ பேர் தாய் தந்தை பெரிய ஆளாக இருக்காங்க, பெரிய டைரக்டர் ப்ரொடியூசர். ஆனால் அவருடைய மகன்களோ மகளோ அவ்வளோ ஃபேமஸாக வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிக்கணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அது நல்ல டைமும் அமையணும். இது எல்லாமே அவர்கிட்ட இருந்ததுனால அவர் நல்லா திரைப்பயணத்தில் அருமையாக வந்துட்டாருங்க. நான் கேள்விப்பட்டேன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்களே, கேரளாவில் அவ்வளோ ரசிகர்களாம் விஜய்க்கு. ஒருத்தர் என்கிட்ட விளையாட்டாக சொன்னார், கேரளாவில் நின்று இருந்தால் கூட இவர் சிஎம் ஆகிடுவார், அந்த அளவுக்கு இவர்களுக்கு ரசிகர்கள் கேரளாவில் இருக்காங்க. ஸோ ஆச்சரியமாக இருந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு விஜய் மக்கள் இயக்கம்னே நடத்திட்டு வந்திருக்காரு பல வருடங்கள். சமுதாய பணிகள்லாம் பண்ணியிருக்காங்க, சோஷியல் ஒர்க்கு அது இதெல்லாம். ஃபார்மலாக 2023 தான் இவர் அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம் டிவிகேன்னு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. 2026 எலெக்ஷனில் நின்றுருக்காருங்க. 2 வருஷத்துலேயே எலெக்ஷனில் நின்று, அசம்பிளி எலெக்ஷனில் நின்று 108 எம்எல்ஏ சீட் வின் பண்ணி அமோக வெற்றி, பிரம்மாண்டமான ஹிமாலய வெற்றி 108 பண்ணி மற்ற கட்சியோட ஆதரவோட இன்னைக்கு சிஎம் முதலமைச்சராக, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆயிட்டார். அதனால் அவருடைய திரைப்பயணமும் அவருக்கு கலைப்பயணமும் அவருடைய பெரிய கலைஞனாக இருந்தாலும் அவருக்கு அது அவருடைய அரசியலுக்கு பின்புலமாக அமைஞ்சிருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. ஸோ இந்த தலைப்பில் நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அதையும் கலந்து வச்சு விடிய விடிய விழுந்து வச்சா இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எறிய வச்சா பொங்கல்